ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. நம்மள நிறைய பேருக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வீட்டுல செய்யறது கஷ்டம்னு நினைச்சிட்டு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். வீட்ல ரொம்ப ஈஸியா, கஷ்டப்படாம, ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பிசையாம ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. லேயர் லேயரா சாஃப்டான பரோட்டா கடையை விட சாஃப்டா கிடைக்குங்க. இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் வீட்ல சூப்பர் சாஃப்டா லேயர் லேயரா பரோட்டா கிடைக்குங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த பரோட்டாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. பரோட்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்காக பாத்திரத்துல 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவுல தான் பரோட்டா வந்து ரெடி பண்ணிருக்கேங்க. நீங்க வேணும்னா மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவுலயும் பரோட்டா ரெசிபி போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டேன். கிராம்ஸ்ல 1/2 கிலோ அளவுக்கு மைதா சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா பரோட்டாக்கு அந்த நல்ல கலர் கொடுக்கும். அந்த லைட்டா அந்த பிரவுன் கலர் வந்து வரணும், அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப சர்க்கரையும் உப்பையும் சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப நான் 1 கப் பாலையும் ஃபுல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப மீதி 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி எல்லாம் நீங்க பிசையணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு விட்டா போதும். பாருங்க, 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கிறேன். இப்ப மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க. நல்லா கையில இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். சப்பாத்தி மாவை விடவுமே நல்லா சாஃப்டா தான் இருக்கணும் மாவு. கையில இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். இப்ப மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடையில செய்யற மாதிரி அதிகமான ஆயில் சேர்க்காம அளவான ஆயில் சேர்த்து தான் செய்ய போறோங்க. ஆனாலும் ரொம்ப சாஃப்டான பரோட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இத அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். ரெஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி மாவு வந்து மேல காயாம இருக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில மேல நல்லா தடவி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா தடவி விட்டுட்டேன். இப்ப அப்படியே மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாம். மினிமமா 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தா 4ல இருந்து 5 மணி நேரம் ரெஸ்ட் விட்டீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா கிடைக்குங்க. நீங்க நைட்டுக்கு செய்ய போறீங்கன்னா மதியமே மாவை இந்த மாதிரி திரட்டி மட்டும் வச்சிட்டீங்கன்னா போதுங்க. நைட்டுக்கு ஈஸியா பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு 1 மணி நேரம் மாவை நல்லா ரெஸ்ட் விட்டுருந்தேன். பாருங்க, மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப அழுத்தி எல்லாம் பிசைய கிடையாது. மாவை ஜஸ்ட் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி மட்டும் தான் விடுறேங்க. இப்ப மாவை நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. கையில எடுக்கும் போதே தெரியுது. இப்ப நம்ம மாவை வந்து தேவையான சைஸுக்கு பிரிச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கோம். நமக்கு 10ல இருந்து 11 புரோட்டா பக்கமா நம்மளுக்கு வருங்க. நம்ம ஒரு கை அளவுக்கு மாவு வந்து எடுக்கணும். சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி சின்னதா எடுக்காம கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம லேயர் வந்து தேய்க்கிறதுக்கு சரியா வரும். இப்ப நான் ஒரு கை அளவு மாவை வந்து பிரிச்சுட்டேன். நான் பண்ற மாதிரி இந்த மாதிரி மாவை வந்து நல்லா சுருட்டி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தேய்க்கும் போது ஈஸியா வரும். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம மாவு வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம கையோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தோம்னா அழகா உருண்டை ஷேப்ல நமக்கு தேவையான சைஸ்க்கு மாவு வந்து பிரிஞ்சு வந்துடும். மீதி இருந்த மாவுலையும் நான் உருண்டை எடுத்து வச்சுட்டேன். நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு எனக்கு மொத்தமா 11 உருண்டைகள் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு உருண்டையை எடுத்துட்டு மீதி மாவு காயாம இருக்கிறதுக்காக நல்லா மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப கவுண்டர் டாப்பை நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை நல்லா கையிலேயே எண்ணெயை நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து தேய்ச்சி விடுங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. கையில நல்லா இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஈஸியா இழுக்கிறதுக்கு வரும். நம்ம மைதா மாவு தான் சேர்த்திருக்கோம், அதனால ரொம்பவே ஈஸியா எலாஸ்டிசிட்டியா இருக்கும். இப்ப சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதிகமா எண்ணெய் தேவைப்படாது. லைட்டா மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை லைட்டா ஒரு 2 டைம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா இழுத்துட்டேன். உங்களால எந்த அளவுக்கு சன்னமா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா இழுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபுல்லா இழுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி லைட்டா மாவு அங்கங்க கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. நம்ம இதை ஒன்னா சேர்த்தும் போது கரெக்ட் ஆயிடும். இப்ப நல்லா விரிச்சு விட்டுட்டேங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமா கையில ஆயில் வந்து எடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா ஆயில தேய்ச்சிட்டேன். இப்ப அப்படியே மெதுவா எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். இப்ப எடுத்துட்டு மெதுவா சுருட்டி எடுத்துக்கலாம். நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வந்து அப்படியே தட்டி போட்டா மட்டும் போதும். இதை அப்படியே ரெடி பண்ணிட்டு நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இது போல எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இன்னொரு மெத்தடும் நான் காமிக்கிறேன்.
முதல் பண்ண மாதிரியே நல்லா எண்ணெய் தொட்டு தொட்டு மாவை ஃபுல்லா விரிச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களால சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சிருங்க. இப்ப நல்லா ஃபுல்லா நான் இந்த மாதிரி விரிச்சிட்டேங்க. இப்ப நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்திருக்கேன். கத்தியில சின்ன சின்னதா அப்படியே கோடு கிழிச்சுக்கலாம். பாருங்க, நான் பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கிழிச்சிட்டேன். இதை அப்படியே மெதுவா ஒண்ணு சேர்த்துக்கலாம். நல்லா கையில எண்ணெய் தொட்டுட்டு நீங்க அப்படியே மெதுவா இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியா வரும். அவ்வளவுதான், நூல் புரோட்டா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் அதே போலவே சுத்தி விட்டுருவோம். இப்ப நூல் புரோட்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நம்ம சுத்தி வச்சிருக்கிற மாவை கையில நல்லா எண்ணெய் தொட்டுட்டு மெதுவா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஈஸியா வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான், ரொம்ப அழுத்தி தேய்க்காம கையில ஜென்டிலா தேய்ச்சி விட்டீங்கனாலே போதுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே அமுந்துரும். அவ்வளவுதான், நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச மாவையும் அதே போலவே நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா தட்டி எடுத்துட்டேன். அவ்வளவுதான், இப்ப நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கேன். லேசா ஆயில் வந்து தோசைக்கல்ல சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்ப நம்ம பரோட்டாவை தோசைக்கல் மேல போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பரோட்டாவை நல்லா சுட்டு எடுக்கணுங்க. நல்லா அந்த கலர் வரணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும். ஆனா உள்ள மாவு மாவா இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நீங்க பரோட்டாவை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு பரோட்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பாருங்க நல்லா நிறம் வந்துருச்சு. பரோட்டாவும் நல்லா வந்து வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் அந்த லேயர் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. நம்ம தட்ட வேண்டியதே இல்ல, அப்புறம் அந்த லேயர் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்ப இன்னொரு பரோட்டாவையும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நூல் பரோட்டா மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதுதான். இதையும் சேர்த்துட்டு நல்லா கையில அந்த மாதிரி தோசைக்கல்ல தட்டி விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாங்க. கடையில எல்லாம் நிறைய ஆயில் சேர்த்து பரோட்டா செய்வாங்க. நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில மட்டும் மேல சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பரோட்டாவும் நல்லா வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துக்கலாம். எடுக்கும் போதே பாருங்க அழகா லேயர் வந்து தெரியுது. அவ்வளவுதான், எடுத்துட்டு ஒரு 3-4 பரோட்டா ஒன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து கையில தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் அழகா பிரிஞ்சு வரும். நல்லா சூப்பரா சாஃப்டா பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பரோட்டா வீட்லயே சிம்பிளா ஈஸியா செஞ்சாச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அழுத்தி அடிச்செல்லாம் நீங்க மாவை பிசையவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நல்ல சாஃப்டான பரோட்டா நம்மளுக்கு கிடைக்குங்க. பால் சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால பரோட்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு பரோட்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த லேயர் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு. பரோட்டாவோட சைட் டிஷ்ஷா குருமா சால்னாலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். நான் இன்னைக்கு சுண்டல் சால்னாவோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. செம்ம டேஸ்டா இருந்தது. நீங்க எக் கறி இல்லனா சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.